சிந்தையால் உன்னை நாடினேன். வணக்கம். தலைப்புச் செய்திகள். சென்னை ஆலப்பாக்கம் அருகே உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் இன்று காலை சுமார் 10 வயது மதிக்கத்தக்க பள்ளிச் சிறுமி பாலியல் பலாத்காரத்திற்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார். இந்த கொடூர சம்பவத்தில் அச்சிறுமியின் உடலில் காயங்கள் ஏற்பட்டிருக்கிறது. விவரமறிந்த காவல்துறையினர் அங்கு விரைந்து சென்று குற்றவாளியை கைது செய்து விசாரணைக்கு அழைத்துச் சென்றிருக்கின்றனர். இந்த பாதகச் செயலை செய்தவர் அதே குடியிருப்பில் வசித்து வந்த ஒரு பிரபல தொழிலதிபர் என்றும் தெரிய வந்துள்ளது. மா சொல்லுமா. பாரதி ஃபோன் போட்டியா? நியூஸ் பாத்தியா? என்னம்மா என்னாச்சு? எனக்கு ஒரே பதட்டமா இருக்குடா. மா நீ பதட்டமாகாதம்மா, நான் பார்த்துக்கிறேருமா. பள்ளி சீருடையிலேயே சிறுமி பாலியல் பலாத்காரத்திற்கு ஆட்படுத்தப்பட்டுள்ளது அங்குள்ள குடியிருப்பு வாசிகளை பதைபதைக்க வைத்துள்ளதாக. அவ ஸ்கூலுக்கு போய் என்ன ஏதுன்னு பாத்துட்டு வரியா? சரிம்மா, கொஞ்சம் சீக்கிரமா போடா, பயமா இருக்கு. நான் பார்த்துக்கிறேன், நீ வையேன். பாதிக்கப்பட்டிருக்கும் சிறுமி அனுமதிக்கப்பட்டிருக்கும் தனி செய்தியாளர் சரவணன் சிறுமி பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். ஆலப்பாக்கம் போகும். வழக்கு விசித்திரமும் அல்ல, வழக்காடும் நானும் புதுமையான மனிதன் அல்ல. வாழ்க்கை பாதையிலே சர்வசாதாரணமாக தென்படக்கூடிய ஒரு ஜீவன் தான் நான். கோவிலிலே குழப்பம் விளைவித்தேன், பூசாரியை தாக்கினேன், குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறேன். இப்படி அக்கா, எத்தனை தடவை உனக்கு ஃபோன் பண்ணுறது? ஃபோன் பண்ண அட்டன் பண்ண மாட்டியா? இல்லைக்கா, சாரி, மொபைல் சைலண்டில் இருந்துச்சு. ஒரு லொக்கேஷன் ஷேர் பண்ணுறேன், கிளம்பி வா. சரிக்கா. மேடம், நீங்க பிரஸ்ஸா? இல்ல போங்க சார். பிரஸ்ஸுக்கு ஒரு மரியாதை இல்லையா? மேடம் மேடம் இல்லைங்க, அங்கெல்லாம் யாரும் போகக்கூடாது. ஏன்? அந்த குழந்தைக்கு நீங்கள் என்ன வேணும்? அம்மா. அம்மாவா? சார் நீங்க அட்வொகேட். போங்க. அவங்க தானே அம்மா. மேடம் மேடம் விடுங்க மேடம். அக்கா நீ போ, நான் வரேன். பாரதி ஸ்கூல் டீச்சர். குழந்தை எப்படி இருக்கா? எனக்கும் இதே வயசுல ஒரு குழந்தை இருக்கா. பாரத் என் தம்பி லாயரா இருக்காரு. சிஸ்டர், கம்ப்ளைண்ட் எதுவும் ரைஸ் பண்ணியிருக்கீங்களா? அந்த மிருகம் தப்பிச்சிடக்கூடாது. நீங்க கொடுக்க போற கம்ப்ளைண்ட் தான் அவனை பனிஷ் பண்ண போற முதல் ஆயுதம். சிஸ்டர், நான் சொல்கிற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் மட்டும் எழுதி கொடுங்க. அவங்க பிறக்க சூழ்நிலையில எதுவும் பண்ண முடியாது. நீ போய் எழுதிட்டு வா. சரிக்கா. டிலேட் எஃப்ஐஆரும் இந்த மாதிரி கேஸில் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் போகிறது தான் அந்த மாதிரி அயோக்கியனுக்கு சாதகமாயிரும். குழந்தைய முதல் ஜிஹெச்சுக்கு மாற்றிடலாம். நீங்கள் மனசை தளர விடாதீங்க. யார் உங்க கூட இருப்பாங்களோ இருக்க மாட்டாங்களோ, நான் இருப்பேன். உயிரே போனாலும் நான் நிற்பேன். சிஸ்டர், இதை மாடலை வச்சுக்கிட்டு எந்த டைம் என்ன நடந்துச்சுன்னு டீட்டெயிலாக எழுதி சைன் பண்ணுங்கள். மற்றதை நான் பார்த்துக்கிறேன்.
என்னாச்சுடா? அந்த D4 அங்கிள் என்ன லிஃப்ட்ல பேட் டச் பண்ணாருமா. என்னாச்சு இல்ல என்னாச்சு இல்ல என் ஸ்கர்ட் பட்டன என்னாச்சு இல்ல என் ஸ்கர்ட் பட்டன